தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவும் நீ, உனையலால் மற்றொரு துணை காணேன். அந்த மாதியும் மலப்பரும் ஜோதியே, ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவன் எனும் சிறகிரி பெருமானே. ஆதியந்தம் காட்டாத முதலாய் எம்மை அடிமைக்கா வளர்த்து எடுத்த அன்னை போல, நீதி பெரும் குருவாகி மனம் வாக்கு எட்டா நிச்சயமாய் சொச்சமதாய் நிமலமாகி, வாதமிடும் சமய நெறிக்கு அரியதாகி, மௌனத்தோர் பால்வெளியாய் வயங்கா நின்ற ஜோதியை என்னுயிர் துணையை நாடி, கண்ணீர் சொரிய இரு கரம் குவித்து தொழுதல் செய்வாம். அகர உயிரெழுத்து அனைத்துமாகி, வேறாய் அமர்ந்ததன அகிலாண்டம் அனைத்துமாகி, பகர்வனையெல்லாமாகி, அல்லதாகி, பரமாகி, சொல்லறிய பான்மையாகி, துகளறு சங்கற்ப விகற்பங்கள் எல்லாம் தோயாத அறிவாகி, சுத்தமாகி, நிகரில் பசுபதியான பொருளை நாடி, நெட்டுயிர்த்து பேரன்பால் நினைதல் செய்வாம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று, பராபரமும் எந்நாளும் பைங்கிளியும் பலபாவும் பாடி பாடி, தராதளமானிடர்க்கெல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். தாயுமான சுவாமிகள் பாடல்கள் மண்டலத்தில் என்ற தலைப்பில் 3வது பாடல், மொத்தத்தில் 392வது பாடல். 131 வகுப்புகளில் பார்த்து முடிச்சிருக்கோம். 132வது வகுப்பு இன்றைய வகுப்பு. பதமூன்றும் கடந்தவர்க்கு மேலான ஞான பத பரிசு காட்டி, சதமாகி நிராளம்ப சாட்சியதாய் ஆரம்ப தன்மையாகி, விதம் யாவும் கடந்து அவித்தை எனும் இருளை கீண்டு எழுந்து விமலமாகி, மதமாறும் காணாத ஆனந்த சாகரத்தை மௌன வாழ்வை, பதமூன்றும் கடந்தவர்க்கு மேலான ஞான பத பரிசு காட்டி, சதமாகி நிராளம்ப சாட்சியதாய் ஆரம்ப தன்மையாகி, விதம் யாவும் கடந்து அவித்தை எனும் இருளை கீண்டு எழுந்து விமலமாகி, மதமாறும் காணாத ஆனந்த சாகரத்தை மௌன வாழ்வை. இறைவனுடைய தன்மைகளை, இறைவனை பற்றிய லட்சணங்களை, பேருண்மைகளை இந்த பாடலில் விளக்கி சொல்லுகின்றார். பதமூன்றும் அப்படி சொன்னால், சரியை கிரியை யோகம் என்கின்ற 3 அப்படியும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரியை என்றால் விதிமுறைகள், கிரியை என்றால் அதை நாம் செய்வது, யோகம் என்றால் அந்த பயிற்சிகள். சரியை கிரியை யோக ஞானம் என்ற 4 சாதனங்களில் 3 சொல்லலான்னு சொல்கிறார். அடுத்து சாலோக சாமீப சாரூப அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்க. அவனோடு இருப்பது, அருகில் இருப்பது, அவனாக இருப்பது அப்படிலாம் சொல்லக்கூடிய இந்த 3 பதங்கள் இதெல்லாம் சைவ சித்தாந்தத்தில் விசேஷமாக சொல்லுவாங்க. அந்த கருத்தை இந்த உரை ஆசிரியர் சொல்கிறார். பதம், அந்த பதங்களை கடந்த மேலான்னு சொல்கிறார். அந்த பதங்கள் கூட என்னமா, அது கூட நாம் இல்லை, அது ஒரு நிலைதான். அவைகளை கடந்த மேலான ஞானபத பரிசு காட்டி,
ஞானம் என்பது ஒரு பதம், ஞான பதம். ஞானம் சொன்னால் நான் அதுவாக இருக்கின்ற தன்மை. நான் வேறு எதுவாகவே இல்லை, நான் அதுவாக இருக்கின்ற மேலான தன்மை. இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா, சில இடத்துல சில நிலையில் அடைகின்ற ஒன்றாக இறைத்தன்மைகளை பேசி வருகின்றோம். சொர்க்கம் முதலியவெல்லாம் நாம் இறந்த பிறகு சென்று அடைகின்ற லோகங்கள். ஆனால் மோட்சம் என்பது நாம் அடைகின்ற இடம் இல்லை, அது ஒரு ஸ்தானம் இல்லை, அது ஒரு நிலையும் இல்லை. மோட்சம் என்பது நானாகவே அதுவாகவே ஆத்மாவாகவே அல்லது பிரம்மமாக இருக்கின்ற தன்மையை புரிந்த நிலை. ஆமாம், அந்த நிலையை வேணால் ஒரு ஸ்டேஜின்னு சொல்லுங்க. குருநாதர் சொல்லிட்டார், தத்துவமசி சொல்லிட்டார், நீ அதுவாக இருக்கிறா சொன்னார். நீ என்பதற்கும் அது என்பதற்கும் அசி இருக்கிறா என்பதற்கும் உரிய விளக்கங்களை எல்லாம் அழகாக சொல்லி கொடுத்துட்டார். தத்பத விளக்கம், தொம்பத விளக்கம், அசிப்பத விளக்கம் சொல்லிட்டார். இந்த தத்துவமசியை விளக்கிறதுக்காக தான் வேதங்களுடைய முழு விஸ்தாரமாக சொல்லியிருக்க கருத்துக்களை. அப்படி குருநாதர் சொன்ன பிற்பாடு நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன், நான் அதுவாக இருக்கின்றேன். எதுவாக? நான் என்பது அகம், அது என்றால் பிரம்ம, இருக்கிறேன் என்பது நான் பிரம்மமாகவே இருக்கிறேன். பிரம்மமாக இருந்தேன் இருப்பேன் இல்லை, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கின்றேன். அகம் பிரம்ம அஸ்மி. அது ஒரு ஸ்டேஜ் இல்லை, நானாக இருக்கின்ற அந்த உண்மையை உணர்ந்து புரிந்து இருக்கின்ற நிலை. இருப்பது அவ்வளோதான். நிலைன்னு சொன்னால் கூட அது ஒரு ஸ்டேஜ்னு வந்துடும். அதெல்லாம் ஒரு நிலைங்க, அதெல்லாம் ஒரு லெவலுங்க. இங்கே வேதாந்த தத்துவத்தை ஒரு பெரிய ஒரு பிரக்கிரியா என்னன்னா, அந்த சொல்லி கொடுக்கின்ற ஒரு பிரக்கிரியான்ற அந்த முறைகளில் இருக்க பேதம். நிறைய பேர் ஆத்ம அனுபவம், அது சென்று அடைகின்ற நிலை அப்படிலாம் சொல்லி இருக்காங்க. அதை ஏங்குறாங்க, தவிக்கிறாங்க, இப்போ வருமோ எப்போ வருமோ அப்படிலாம் நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு அற்புதமாக அதாவது சம்பிரதாயத்தை வந்த பெரியவர்கள் நான் அதுவாக இருக்கின்ற தன்மை, அவ்வளோதான். அகம் பிரம்ம அஸ்மி. இது நம்முடைய உண்மைத்தன்மை விளக்குகின்ற விஷயமே தவிர சென்று அடைகின்ற ஒன்றாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அடைதல் என்று வந்தாவே மறுபடியும் என்ன பண்ணுவோம்? திரும்பி வந்துடுவோம். பிரிதல் என்பதும் வந்துடும். தாய்மனர் ஒருத்தர் சொல்கிறார், கூடுதலுடன் பிரிதல் அற்றுன்னு சொல்கிறார். நிர்தொந்தமாய் குவிதலுடன் விரிதல் அற்று. ஆகிய துவந்துவங்கள் இல்லாமல் இருமைகள் இல்லாமல் நான் அதுவாகவே இருக்கின்ற இரண்டற்ற ஒன்றாக உள்ள அந்த தன்மையைத்தான் அகம் பிரம்ம அஸ்மி. இது வேதாந்தத்தினுடைய பிழிந்தெடுத்த சாரமான கருத்து. இது ரொம்ப நமக்கு புரியணும். நான் அந்த பிரம்மமாக இருக்கின்ற தன்மை, நான் அந்த பிரம்மமாக இருத்தலைத்தான் இங்கு ரொம்ப அழகாக சொல்கிறார். ஞானபத பரிசு காட்டி. ஞான வாக்கியங்களுடைய பரிசு என்னென்னா, நான் அதுவாக இருப்பது எனக்கு உணர்த்துவது தான். அதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மனசில் என்ன பண்ணணும்? முடிச்சு போட்டு வச்சுக்கணும்னு சொல்லுவார். நாம் எதுனா மறந்துட போகிறோன்றதுக்காக என்ன பண்ணுவோம்? இந்த முனையில் முடிச்சு போட்டுரும். அது திருமணத்தில் போடுறது முந்தானே முடிச்சு, அது வேற. இது ஒரு முடிச்சு. என்ன? மறக்காமல் இருப்பது. மறவாதிரு நெஞ்சமே. சிலதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக முடிச்சு போட்டுருவோம். ஆனால் முடிச்சு போட்டதை மறந்து போயிடுவோம். அது ஒன்று இருக்கு. ஆக இந்த கருத்துக்களை மனதில் நன்கு பதித்து கொள்ள வேண்டும். பசுமரத்தாணி போல் சொல்கிறாங்க பாருங்க, அது போல் இருக்கணும். நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த அந்த பிரம்மமே நான். இது கற்பனையோ அல்லது ஒரு ஹிப்னாட்டிசம் சொல்கிறாங்க பாருங்க, அது போல் நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு கருத்தோ இல்லை. அப்படி நானே பாவித்து கொள்வதா கற்பனை செய்து கொள்வதான இல்லை. இதுதான் நம்முடைய உண்மைத்தன்மை. இதுதான் நம்முடைய உண்மைத்தன்மை. அதைத்தான் வேதங்களும் உபனிஷதங்களும் பெரியவர்களும் மீண்டும் மீண்டும் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றார்கள். ஞானபத பரிசு காட்டி. நம்ம கொஞ்ச நாள் வேதாந்தம் கேட்டு இருக்கோம்னு சொன்னால் நமக்கு புரிந்திருக்க வேண்டிய ஒரு சொல் என்னவென்றால், தத்துவமசி பதம் புரிஞ்சிருக்கணும். புரிந்த நிலையிலே அது என்ன? அகம் பிரம்மாஸ்மியாக இருக்கணும். இருந்தபடி இருந்து காட்டி. சொல்லியிருக்கேன். ஒரு சாது அம்மா கிட்ட யாருன்னா கேட்டாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பண்ணா நான் இருந்து பழகிறேன்னு வாங்கலாம். என்னத்தை இருந்து பழகிறது? இப்போ இல்லாத பழகிறாங்களாம். நான் எதுவோ அதுவாக இருந்து பழகிறேன், இப்படி தான் சொல்ல முடியும். மகா வாக்கியமே தத்துவமசி, தது துவம் அசி தான் சொல்லுது. நீ ஆத்மாவாக இருக்கிறா சொல்லலை. அந்த வார்த்தையில் பாருங்கள், மகா வாக்கியத்தில் தத்பத விளக்கம், தொம்பத விளக்கம், அசிப்பத விளக்கம். தது துவம் அசி. நீ அதுவாக இருக்கிறாய். இருந்தா இல்லை, இருப்பா இல்லை.
என்றுமே நீ அதுதான். நான் முந்திலாம் அப்படி இருந்தேன் சாமி, இப்போ அப்படி இல்லை. அப்படி இல்லை, அது இல்லை. நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, நான் என்றும் இருப்பவனே, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை, எனக்கு அழிவே இல்லை. அவிநாசி, அவிநாசின்னு ஒரு ஊரே இருக்கு, நாசமற்றவன். அதனால ரொம்ப அழகாக பதம் மூன்றும் அதற்கு மேலான ஞான பத பரிசு காட்டி, ஞானமாகிய பதமாகிய இறைவன் ஒருபடித்தாய் இருப்பவன் ஆக சதமாகி சொல்றார். சதம் அடித்தார் சொல்றாங்க பாருங்க. சதம்னா 100 இல்லையா, சகஸ்ரன்னா 1000. சதமாகி. சதக்குப்பை ரசம் சாப்பிட்ருக்கீங்களா? அப்படி ஒன்று இருக்கு, எல்லாம் சேர்த்து போட்ட ஒன்று இருக்கு, நிறைய பேருக்கு தெரியாது. ஆமாம், ரசம் வைக்கிறது. நாங்கள் குடியிருந்த வீட்டில் ஒருத்தர் இருந்தார், அவர் சொல்லுவார், எதனா கோவம் வந்தா உங்கள் வீட்டில் ரசம் வைக்கன்னுவார். அது என்னது ரசம் வைக்கன்னு தெரியல நமக்கு. ஆனால் இன்னொன்று சொல்லுவாங்க, ரசம் யார் நல்லா வைக்கிறாங்களோ அவங்களுக்கு சமையல் நல்லா செய்வாங்கன்னு அர்த்தமா. ஆமாம், ரசபாகம் அப்படி நலபாகல, ரசபாகம். இன்னொருத்தர் சொன்னார், நல்ல சமையல் வரல, அவங்களுக்கு நல்ல சமையல் வரணுன்னா சாரப்பாம்பை அப்படியே பிடிச்சி நீவனா நல்ல சமையல் வருமா. சமையல் செய்ய ஆள் இருக்கணுமே. சொல்ல அதான் ஜோக்குக்காக சொல்கிறது. பாம்பை பார்த்தா காத தூரம் ஓடுற எங்காது அப்படிலாம் சில பேர் சொல்லி ஒரு கலாட்டா பண்ணுறது. ஆக இறைவன் என்றும் ஒருபடித்தா இருப்பவன். ஆக சதமாகி சதக்குப்ப ரசத்துக்கு போயிட்டோம். சரி. ஆக இறைவன் தனக்கென்று ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன், ஆனால் சர்வமுத்திற்கும் எல்லாவற்றுக்கும் அவனே பற்றுக்கோடாக இருப்பவன். இது ஒரு அழகான கருத்து. அவனைத்தான் எல்லோரும் பற்றி உள்ளமே தவிர அவனுக்கென்று தனிப்பட்ட ஒரு பற்றுக்கோடு இல்லாதவன். ஆகையினால அது எந்த வார்த்தையை சொல்றார் இந்த பாடல்ல? நிராலம்பம். ஆலம்பம் என்றால் பற்றுக்கோடு, நிராலம்பம் என்றால் பற்றுக்கோடு இல்லாதவன். அதனால தான் என்ன, பற்றுக பற்றற்றான் தாளினை அப்படின்னு சொல்லி சொன்னார் திருக்குறள்லையும் கூட. அப்புறம் சாட்சியதாய், சாட்சி சொல்லி சொன்னால் அனைத்தையும் பார்த்து கொண்டு இருப்பதில் சாட்சியாக இருப்பது. ஆமாம், சாட்சி சொல்லி சொன்னாவே சம்பவத்தில் சம்பந்தப்படாதவன். 2 பேர் மல்லு கட்டுறாங்க, சண்டை போடுறாங்கன்னா அதை தூரம் நின்று அவர்களோட சம்பந்தம் இல்லாத ஒருவராக பார்த்துருந்தார் தான் அவரை தான் சாட்சின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கோர்ட்டில் சாட்சிக்கு ஒரு வெயிட்டு கொடுப்பாங்க. சாட்சி சொல்கிறத ஒரு காரணமாக எடுத்துக்கிடுறாங்க. ஆமாம், இப்போல்லாம் சாட்சி சொல்கிறது எப்படி இருக்குன்னா, பைசா கொடுத்து யாரையும் ஒருத்தர் கூப்பிட்டு வராரு, அந்த ஜட்ஜிக்கும் தெரியும், வக்கீலுக்கும் தெரியும், பக்கத்தில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இதை பணம் கொடுத்தா சாட்சி சொல்கிறது. அதில் வேறு என்ன பண்ணுவாங்க, யாருக்கு எந்தெந்த புஸ்தகமோ அந்த புஸ்தகத்தை கொடுத்து கை வச்சு நான் சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லிப்பாடுவாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், 2வதோட நான் சத்தியமாக சொல்கிறேன், 3வதோட நான் சத்தியமாக சொல்கிறேன். முடிஞ்சு போச்சு, அவர் சத்தியம் சொல்லலை. அவர் சாட்சி. கனவு, நனவு, ஆழ்ந்த உறக்கம் என்ற 3 அவஸ்தைகளிலும் எவன் ஒருவன் தொடர்ந்து இருந்தானோ அவன் 4வதை போல துரியத்தை போல உள்ள சாட்சி சொரூபம். கனவுல இருந்தது நான் தான், நனவுல இருந்தது நான் தான், ஆழ்ந்த உறக்கத்திலும் ஆனந்தமாக உறங்கியவனும் நான் தான். இந்த 3 அனுபவத்திலும் விலகி நின்று சாட்சியாக இருந்தது எது ஒன்றோ அந்த ஆத்மா, அதற்கு பெயர் துரியம். ஆகவே இங்கு சாட்சியதாய் சொல்லி சொல்றார். அவஸ்தாத்திரைய சாட்சி. அவஸ்தாத்திரைன்னு, அவஸ்தைன்னா தமிழ் அவஸ்தை இல்லை, அனுபவம் சொல்லி அர்த்தம். கனவு ஒரு அனுபவம், நனவு ஒரு அனுபவம், ஆழ்ந்த உறக்கம் ஒரு அனுபவம். இந்த 3 அனுபவங்களுக்குள்ளே இருந்தவன் ஒரே ஆளா வேற வேற ஆளா? நான் அவன் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. புத்தர் எல்லா இடத்துக்கும் போயிட்டு ஞானம் பெற்ற பிற்பாடு மறுபடியும் ஒரு யாத்திரை வந்தாரா, சஞ்சாரம். ஒரு சுவாமி சொல்லுவார், என்ன பண்ணுறீங்கன்னா கக்ஷா, யாருன்னா வந்தால் பாடம் சொல்லி கொடுப்பேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பசி எடுத்தால் பிக்ஷா. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, தூக்கம் வந்தால் நித்ரா. அப்புறமா என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் டைம் இருந்தால் யாத்திரா. புறப்பட்டு போயிட்டு வரோம். கக்ஷா பிக்ஷா நித்ரா யாத்திரை நல்லா தானே இருக்குது. நாம் அப்படி போக முடியுமா? எங்கள் சாமி போகிறது, வீட்டை விட்டு எங்கே போகிறது? ஒரு 4 நாளைக்கு எங்கன்னா போகணுன்னா கேஸை நிறுத்தணும், ஃப்ரிட்ஜை நிறுத்தணும், பால்காரனுக்கு சொல்லணும், வேலைக்காரமாக சொல்லணும், எல்லா வேலையும் இருக்கே. அதெல்லாம் நிறுத்தி வச்சு போனால் அப்புறம் வரும்போது என்ன பண்ணணும், எல்லோரும் நான் வந்துட்டேன்னு வேற சொல்லணும். இதுக்கு போகாமல் இருந்துடலாம் போல. அந்த வாட்ச்மேனுக்கு வேற சொல்லணும், இல்லைன்னா என்ன ஆகுன்னா இருக்கிறமா இல்லையா அது வேற தெரியாது. இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் அவர் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கார். அதுதான் பெரிய விஷயம். இங்கே சாட்சியதாய் அனைத்துள்ளும்
ஊடுருவி உள்ள ஆனால் எதிலும் சம்பந்தப்படாத சாட்சி இவ துரியம் இவ துரியம். நான்காவதை போல உள்ள ஒன்று எதுவோ அதுவே நான். அதனால்தான் நான் அதுவா இருக்க நீ செய் சித்திரம் மிக நன்றுக்கான்னு சொல்கிறார். நான் எது எதுவாக நினச்சிருந்தேன், நான் என்றும் உள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மாவாக அதுவா இருக்க நீ எனக்கு எவ்வளோ அருமையாக உபதேசம் செய்த. ஆக நிராளம்ப சாட்சியதா, ஆரம்ப தன்மையாகி எல்லாவற்றிற்கும் முதல்வனாகி அப்படி நிற்பவன் சொல்கிறார். போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள். என் வாழ்க்கையோட முதலீடு கேபிட்டல் என்னன்னா நீ தான் சொல்கிற. ஒரு தொழில் பண்ணணும்னா கேபிட்டல் வேணும். இங்கே போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள். சில நேரத்தில் கேபிட்டல்னா கூட ஒர்க்கிங் பார்ட்னராக ஒரு ஷேர் போட்டுருவாங்க, அது வேற. இங்கே என்ன சொன்னா இறைவன் தான் என்னுடைய வாழ்க்கையுடைய முதல், அவன்தான் முதல். ஆக எல்லாவற்றிற்கும் முதல்வனாகி நிற்றலின் கால தேசம் கற்பனை கடந்தவன். அதைத்தான் சொல்கிறார். விதம் யாவும் கடந்து சொல்கிறார். விதம் யாவும் கடந்து. பாட்டை பார்த்தா தெரியும். பதமூன்றும் கடந்தவர்க்கு மேலான ஞான பத பரிசு காட்டி சதமாகி நீ தான் எல்லாம். நீ வந்தால் தான் அந்த 2 சைபருக்கு மதிப்பு. 1 போட்டால் தானே, எவ்வளோ 0 இருந்தாலும் மதிப்பு இல்லை. ஆமாம், அந்த 1 போட்டால் தான் மதிப்பு. அங்கே ஆத்மா இருந்தால் தான் அந்த உடலுக்கு மதிப்பு. ஆத்மா உள்ளே இல்லைன்னா அந்த உடலுக்கு என்ன பண்ணுறோம்? எவ்வளோ பேர் இருந்தாலும் எப்போ எடுக்கிறீங்க? ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சோன்சோ இது வரைக்கும் சோன்சோ பேர் போட்டு டிகிரி அது இது பதவி எல்லாம் போட்டுக்கும். ஆனால் இப்போ என்னென்னா பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. பட்டினத்தார் அப்படி சஞ்சாரம் பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு வீட்டில் யாரோ மருகையா, அங்கே எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. இவரும் போய் உட்காந்து அவங்களோட அழறாராம். இவருக்கு என்ன வேலை? சில நேரத்தில் வீடுகளில் அவங்க வீட்டில் ஏதோ துக்கம் வந்து அழ முடியாது, அதனால இறந்தவங்க வீட்டில் போய் அழுதுட்டு வந்துடுறது. நாம் நினைப்போம் அவர் அவங்களுக்காக அழறாரு. அதெல்லாம் இல்லை, ஏதோ அவங்க துக்கத்தை தணிக்கிறது எங்கேயோ போய் அழுதுட்டு வரணும். கிராமங்களில் சொல்லுவாங்க, ஒழுகிற வீட்டில் இருந்தாலும் இருக்கலாம், அழுகிற வீட்டில் இருக்கக்கூடாதுன்னாங்க. எப்போ பார்த்தா அழுதுகிட்டே இருக்கக்கூடாது, சீர்ஃபுல்லாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இருக்குது 1000 விவகாரம் பிரச்சனை இருக்குது, துக்கங்கள் இருக்குது, துயரங்கள் இருக்குது. அதிலிருந்தெல்லாம் விலகி ஆனந்தமாக சந்தோஷமாக இருக்க பழகணும். எப்போ பார்த்தாலும் நோய் 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 நோயின்னு இருக்கக்கூடாது. அந்த மனசை அப்படி வச்சுக்கணும். இருக்குது, எல்லா பிரச்சனையும் இருக்குது. பிரச்சனையே இல்லாத ஒரு மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது. பகவான் கிருஷ்ணருக்கு இல்லாத பிரச்சனையா? ராமருக்கு இல்லாத பிரச்சனையா? சீதைக்கு இல்லாத பிரச்சனையா? ஏதோ நமக்கு தான் எல்லாம் பிரச்சனை இருக்காமல் நமக்கு ஒரு கற்பனை வேறு இருக்குது. இல்லைன்னு சொல்லவே இல்லை, அதை மறுக்கவே இல்லை, இருந்து கொண்டு தான் இருக்கு. இதற்கிடையில் நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அழகாக சொல்லித்தரது. விவகார தசையில் கூட நம்ம அமைதியாக ஆனந்தமாக இருப்பதற்கு வேதாந்தம் அழகாக நமக்கு துணை புரிகின்றது. சதமாகி நிராளம்ப சாட்சியதாய் ஆரம்ப தன்மையாகி துரியத்துக்கு போனோம். ஆமாம், ஆரம்பத்தன்மை. ஆரம்பத்தன்மை என்ற எல்லாவற்றிற்கும் முதல்வனாகி அடுத்து கால தேச கற்பனை கடந்தவன். அதுதான் விதம் யாவும் கடந்து சொல்கிறார். எத்தனை விதங்கள் இருக்கின்றதோ அவைகளையெல்லாம் கடந்தவன். என்னவெல்லாம் சொல்கிறோமோ அனைத்தையும் கடந்தவன். ஆமாம், அவித்தை எனும் இருளை. அவித்தை சொன்னால் அறியாமை, இக்னரன்ஸ். எதை பற்றி இக்னரன்ஸ்? உலகத்தில் எதையோ பற்றி இக்னரன்ஸ்லாம் நமக்கு நிறைய இருக்குது, அறியாமை இருக்குது. இங்கு சொல்வது ஆத்மா என்ற அறிவு இல்லாத தன்மை. நான் ஆத்மா என்ற அறிவு இல்லை. நான் அதனால் என்ன நினைக்கிறேன், நான் என்னை இந்த உடலாக, மனதாக, புத்தியாக, இந்த உலகமாக எதையாக நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆகவே ரொம்ப அழகாக சொல்கிறார், அவித்தை எனும் இருளை கீண்டு எழுந்து. இந்த அறியாமை என்கின்ற இருளை நீக்கி வெளிப்பட்டு, கீண்டு என்றால் பிளந்துன்னு சொல்கிறார். கண்டு அகங்காரம் என்னும் கல்லை பிளந்து சொல்கிறார் பாருங்க. காரிட்ட ஆணவ காட்டை கலைந்தர கண்டு அகங்காரம் என்ற கல்லை பிளந்து அந்த இடத்த சொல்கிறார். இங்கே அறியாமை என்ற இருளை பிளந்து சொல்கிறார். அது என்ன ஒரு பொருளாக இருக்குதா வெட்டி பழக்கிறதுக்கு? அங்கே இருள் போனோன்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் வந்தால் ஓடியே போயிடும். ஒரு குரு சொன்னாராம், ஒரு விளக்கை கையில் கொடுத்து எங்கே இல்லை இருள் இருக்கு அங்கே வச்சுட்டு வான்னு சொன்னார். அவன் போக போக என்ன ஆச்சு? வெளிச்சமாக தான் இருக்குது, இருள் எங்கேயுமே இல்லைன்னு மறுபடியும் வந்து கொடுத்தாராம். அப்போது இருளை போக்குவது எப்படி ஒளியோ அது போல் அறியாமை போக்குவது அறிவு. அந்த அறிவு வரணும், அதுதான் இங்கே பிளந்துன்னு சொல்கிறார்.
எழுந்து விமலமாகி, விமலம் சொல்லி சொன்னால் அழுக்கு, மலம் என்றால் அழுக்கு, விமலம் என்றால் சுத்தம், அழுக்கற்ற தன்மை. அப்படி சுத்தமாக இருக்காராம், பரிசுத்தமானவன். ஆகாசம் எப்படி பரிசுத்தமாக இருக்கின்றது, அதை போல இறைவனும் சுத்தமானவன். நித்திய சுத்த முக்த ஸ்வரூபம் சொல்கிறோம். என்றும் சுத்தமானவன் தான். நமக்கு ஆடையெல்லாம் அழுக்கு வரலாம், ஆனால் இறைவனுக்கு அழுக்கு இருக்கா? கோயிலில் இருக்க விக்கிரகம் ஒன்றா அப்படியே அழுக்காக இருக்கும். ஆமாம், ஒரு வருஷம் ஆனாலும் அதை சுத்தம் வைக்கிறது இல்லை. ஆமாம், வருஷாபிஷேகத்து அன்றைக்கி தான் அவருக்கு என்ன பண்ணுறோம், தயிர் பச்சரிசி மாலாம் கலந்து பண்ணுறோம், ஏன்னா சுத்தமாக இருக்கணுமே சொல்லி. நாமும் ஒரு நாளைக்கு குளிக்கலன்னா என்ன ஆகுறது, அழுக்கு மூட்டை ஆகிடும். இறைவன் எப்பொழுதும் நித்திய சுத்த சொரூபன், அவனை அழுக்குப்படுத்தவே முடியாது. மலமற்றவன், அழுக்கற்றவன், விமலமாகி மதமாறும் காணாத ஆனந்த சாகரத்தை மௌன வாழ்வை. மதமாறும் காணாத ஆனந்த சாகரம், ஷண்மத ஸ்தாபகர் அப்படி சொல்லி ஆச்சாரியர் ஆதிசங்கருக்கு ஒரு பேர் இருக்கு. ஷண்மதம் சொல்லி சொன்னால், இப்போ சைவ சித்தாந்தத்தில் சமயங்களை விதவிதமாக பிரிப்பாங்க. அகச்சமயம், புறச்சமயம், அகப்புற சமயம், புறப்புற சமயம். இது எதுலையுமே இப்போ இருக்கக்கூடிய வந்தேரிகளான மதங்கள் இல்லை. நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். ஆமாம், அகச்சமயங்கள், புறச்சமயங்கள், அகப்புற சமயம் அப்படிலாம் பிரித்து அழகாக சொல்லுவாங்க. ஆமாம், ஆக இங்கு நமக்கு சொல்கிற 6 சமயங்கள் எது? கானாபத்தியம், பிள்ளையாரை முதன்மையாக கொண்ட ஒரு சமயம் கானாபத்தியம். பிறகு சாக்தம், சாக்தம்ன்ற சக்தியை முதன்மையாக கொண்டது. பிறகு சைவம், சிவனை முதன்மையாக கொண்டது. பிறகு வைணவம், விஷ்ணுவை முதன்மையாக கொண்டது. இந்த சைவம் வைணவன் சொன்னவன்னு ஒருத்தர் சொன்னார், நான் சைவங்க அவர் வைஷ்ணவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? சாப்பிட்றதுல அப்படி ஆக்கிட்டார். எல்லாத்தையும் இப்படி நம்ம கிண்டலுக்குரிய விஷயம் ஆக்கிட்டோம். ஆமாம், வைஷ்ணவம் என்றால் விஷ்ணுவை, மகாவிஷ்ணு திருமாலை முதன்மையாக கொண்டது. அவர் தான் அங்கே எல்லா அல்மைட்டி, அவர் தான், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லும் அந்த நூல்கள் எல்லாம். பிறகு கௌமாரம், முருகன். சௌரம், சௌரம் சொல்லிச்சா சூரியனை முதன்மையாக வைத்தது. இப்படி 6 மதங்கள். ஷண்மத ஸ்தாபக ஆச்சாரியர் என்று ஆதிசங்கருக்கு பெயர். ஆதிசங்கரர் பாருங்கள், அவருக்கு தெரியாத அத்வைதமா, ஆனால் இந்த 6 சமயங்களும் முறையாக அமைத்து அதற்குரிய வழிபாட்டு கிரமங்களை அமைத்து நல்லா பண்ணி கொடுத்துருக்கார். காரணம் என்னவென்றால், அதையெல்லாம் வழிபட்டு அவரவர்களுக்குரிய ஒரு இஷ்ட தெய்வம், ஒவ்வொரு தேவதையத்தை நம்ம மனசார்ந்து லயிக்கும். அந்த இஷ்ட தெய்வத்தை முறையாக வழிபடுவதனால் வருகின்ற பக்குவத்துக்கு பிறகுதான் அவன் ஞான காண்ட பகுதிக்கு வர முடியும். அதற்காக ஏற்படுத்தியது. ஆனால் அந்த 6 சாமி நமக்கு போதில்லை, இன்னும் 60 சாமி 6000 சாமி நம்ம படைச்சிக்கிட்டோம். உங்களுக்கே தெரியும் எத்தனை சாமி இருக்குன்னு சொல்லி அந்த 6 சாமி போதில்லை, 3 சாமி 6 சாமி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சாமி. நம்ம தர்மம் என்ன பண்ணியிருந்தா, அவனுக்கு எத்தனை சாமி வேணும் வச்சுக்கோ, தப்பே இல்லை. உன் மனசு அதில் ஈடுபட்டுச்சுன்னா, அவனுக்கு சந்தோஷம் கிடைச்சுன்னா, அவனுக்கு ரிலீஃப் கிடைச்சதுன்னா, அவனுக்கு சால்வேஷன் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அப்படியே அந்த சுதந்திரத்தை முழுமையாக கொடுத்துடும். அதனால தான் இவ்வளவு தெய்வங்கள் வர்றதுக்கு காரணம், அந்த முழு சுதந்திரத்தை நமக்கு கொடுத்ததுனால தான். 6 சமயம் மட்டும் இல்லை, எல்லாம் இருக்கின்றது. அப்படி சொல்லலாம். மதம் மாறும் காணாத, இது ஒரு 6 சமயம். இன்னொரு 6 சமயம், இப்படி 6 நிறைய பிரிக்கிறாங்க. இன்னொரு 6 சமயம் இருக்குது. உலகாயுதம், நாஸ்திகன். நாஸ்திக மதத்தையும் ஒரு சமயமாக நம்ம ஏற்றுக்கிறோம். அதனால தான் நாஸ்திக மதத்துக்கு ரிஷி யார் தெரியுமா? சாருவாகன், சாருவாக மகரிஷி. தாய்மணர் ஒரு இடத்துல சொல்லுவார், நல்லவன் சாருவாகன். ஆனால் அந்த காலத்து சாருவாகர்கள், நாத்திகர்கள் தர்மிஷ்டர்களாக இருந்தாங்க. தர்மத்தின்படி இருப்பார்கள், ஒழுக்கமாக வாழ்வார்கள். இந்த காலத்து நாஸ்திகர்கள் போல இல்லை. நம்முடைய சொந்த சமயத்தை, தர்மத்தை காட்டி கொடுப்பவர்கள் இல்லை. அவன் பிலசாபிக்கலாக அவனுக்கு எனக்கு கடவுள் இல்லை, ஆனால் நான் ஒழுக்கமாக இருப்பேன், நெறியாக இருப்பேன், முறையாக இருப்பேன், தர்மத்திலேருந்து விலக மாட்டேன். அது போதுமே. முதல் தர்மம் தானே முக்கியம். தார்மீக ஜீவனம் தான் நமக்கு அடுத்த ஆன்மீக பாதையில் கொண்டு செலுத்தும். தர்மம் இல்லாத ஆன்மீகமாக இருந்தால் என்ன பிரயோஜனம்? அவன் உலகாயுதம். அப்புறம் சமணம், அது நமக்கு தெரியும். சமணம் இந்த மதுரையில் சொல்லணுமா என்ன? ஆமாம், இருந்தது தானே. மங்கையர் கரைச்சியும் குலச்சிறையாரும் இருந்து தானே அந்த சமணத்திலிருந்து அவரை மாற்றினாங்க இல்லையா? பையவே சென்று பாண்டியருக்காகவே நடந்த வரலாறு நமக்கு தெரியுமே. திருவேடகம் இல்லையா? ஏடு, அந்த ஏடு எழுதி போட்ட பிற்பாடு என்ன ஆயிடுச்சு, அது கரையை கடந்து எதிர்த்து வந்தது. ஆமாம், அதனால் அந்த எதிர்த்து வந்த இடம் தான் திரு
ஏடகம். திரு ஏடகநாதர் கோயில் ரொம்ப அழகாக அருமையாக இருக்குது. சின்னதாக இருந்தோட அருமையாக இருக்கும். அங்கே அருமையாக சித்பவானந்த சுவாமி பெரிய ஒரு குருகுல கல்வி ஸ்தாபனத்தை நடத்தி பெரிய வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 2-3 நாளைக்கு முன்னே தான் நினச்சேன். இப்போ 3 நாள் சித்பவானந்த சுவாமி அந்தர்யோகம் முடிஞ்சு வரோம். இதில் ஒரு செய்தி என்னென்னா, சுவாமிஜி ஓங்காரன் சுவாமி கூட சன்னியாசி தீட்சை வாங்கின 8 பேர். அதில் ஒருவராக இருந்தவர் சுவாமி சாஸ்வதானந்தர். அவர் திருவேடகத்தில் டீனாக இருந்தார், வார்டன் சொல்லணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னே அங்கேருந்து வெளியேறிட்டு வாடிப்பட்டி அருகில் இருக்க குட்லாடம்பட்டி அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இருந்தார். அவர் நேற்று சமாதி ஆகிட்டார். நேற்று சித்பவானந்த சுவாமியுடைய ஜெயந்தி, தன்னுடைய குருநாதருடைய பிறந்த நாளில் அவர் சமாதி ஆகிட்டார். போய் பார்த்துட்டு வந்தேன் நைட்டு போயிட்டு. அப்போ நிறைய பேர் எங்கேயோ ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கார். அவ்வளோ பேர் போகிறத பார்க்கும்பொழுது சித்பவானந்த சுவாமியை அதை ஆரம்பிக்கிறதுக்காக விதை போட்ட போது அவருடைய மனதில் எவ்வளோ பெரிய எப்படிப்பட்ட திருடமான சங்கல்பம் இருந்திருக்கணும். அவர் போட்ட அந்த விதை இன்றைக்கி ஆழ விருட்சமாக பறந்து விரிந்து உலகெங்கும் பார்த்தா அந்த மாணவர்கள்லாம் சாரியாக போகிறாங்க. எங்கே இருந்து ஒரு ஆயிரக்கணக்கான பேர்கள் அவர் சிஷ்யருக்காக அங்கேருந்து விலகி வந்த பிற்பாடும் கூட. அதெல்லாம் பெரியவங்களுடைய பெரிய விஷயந்தான். இந்த சமணன்னு சொல்கிற எதுக்கு சொல்லணும்னா, இந்த தேசத்தில் ஒவ்வொரு காலத்தில் ஒவ்வொரு சமயங்கள் தலைவிரித்தாடியது. பௌத்த மதம் அசோகர் காலத்தில், சமண மதம் அதுவும் ஓங்கி இருந்தது. ஆனால் பாருங்க, இன்னைக்கு அது பிறந்த தேசத்தில் இருந்த பௌத்தமும் வெளியேறிடுச்சு, சமணமும் என்ன பண்ணிச்சுன்னா வழக்கில் ஓரளவுக்கு மேலே இல்லாமல் சென்று விட்டது. அதை எல்லாத்தையும் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிடுச்சு நம்முடைய சனாதன தர்மம். ஒவ்வொரு காலத்தில் ஒன்று வரும். சமணம், இவர் நாவுக்கரசு சுவாமிகள் சைவ சமயத்துலேருந்து சமண சமயத்துக்கு போனார். காஞ்சிபுரம் போயிட்டார். அவருக்காக தன் வாழ்க்கையை ஒப்படைத்து கொண்ட திலகவதியார் ஏங்கி பகவான் எடுத்து ஒரு விண்ணப்பம் வச்சாங்க. எப்போ அவன் சமண சமயத்திலேருந்து சைவ சமயம் வருவான், அதுவரை நான் காத்திருக்கேன். அப்புறம் வந்துடுறார். அது சொல்லும்போது சேக்கிழார் சொல்கிறார், கொல்லாமை மறைந்துரையும் அமணர் சமயம் குறுகி. சமணர்னா அமணர்ன்றார். அமணர்னா என்ன, ஆடை இல்லாமல் இருப்பது. ஆமாம், அம்மனமாக இருக்கிறது. அங்கேருந்து வந்துட்டார். அங்கே கொல்லாமை சொல்கிறோம், அது மறைந்துரையும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சிலோன் போன்ற இடங்கள்லாம் சமணர்கள் மாமிசம் சாப்பிடுவாங்க சில சமணர்கள். ஏன்னா நான் நேரடியாக வெட்டலை, நான் நேரடியாக கொல்லலை, ஆனால் நான் சாப்பிட்றேன், அப்படி ஒரு கொள்கை இருந்திருக்கும் போல இருக்குது. அதனால தான் கொல்லாமை மறைந்து உரையும் அமணர் சமயம் குறிக வெளியே வந்துட்டார் சொல்கிறார். சில கருத்தெல்லாம் அந்த சமயத்தின் கருத்துக்களையும் கொள்கைகளையும் அன்றைக்கி கடைப்பிடித்து வந்த விஷயங்களையும் அங்கேருந்து வரலாறுகளாக நமக்கு கிடைக்க பெறுகின்றது. ஆக சமணம். அடுத்து என்ன, அடுத்து வரார், சூழனை ஆட்கொண்டு வரார். வந்த உடனே திலகவதியார் என்ன பண்ணாங்களாம், அக்கா ரொம்ப சந்தோஷம், இதுக்காகத்தாண்ட தம்பி காத்திருந்தேன் வான்னு சொல்லி நேராக திருவதிக வீரட்டானம், கடலூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயில், அங்கே அழைத்து சென்று திருவாளன் திருநீற்று திலகவதியார் அளிப்ப பெருவாழ் வந்தது என்று கோயிலுக்கு அழைச்சின்னு போனாங்களாம். வீபதி எடுத்து நல்லா இட்டு விட்டாங்களாம் தம்பிக்கு. பெருவாழ் வந்தது என்று எடுத்து அணிந்து கொண்டு அங்கே தான் கூற்றாயினவாறு விளக்கைகளில் கொடுமைகள் பல செய்து நான் அறியேன்னு சொல்லி பாடலாம். ரொம்ப அருமையான பாடல்கள். அதெல்லாம் நம்ம எதுக்கோ பாடுறோம், எதுக்கோ பண்ணுறோன்றது வேறு. இதுக்குள்ளெல்லாம் பெரிய ஒரு சரித்திரமும் சமய வரலாறுகளும் இந்த தேசத்தினுடைய பண்புகளும் நிறைந்து சொல்லப்பட்டிருக்கு. அதிலிருந்து தான் நம்ம இதெல்லாம் எடுக்கணும். ஆமாம், தமிழர் சமயம் சொன்னான். சமணம். அடுத்து புத்தம், அதுவும் இருக்குது. அடுத்து மீமாம்சை, பாஞ்சராத்திரம், பாட்டாச்சாரியம், இப்படிலாம் சமயங்கள் இருந்திருக்கின்றது. ஆனால் இறைவன் எப்படிப்பட்டவன் என்றால், இறைவன் மௌனானந்த செல்வன், பெரிய மௌனத்தின் வைப்பை. அவன் பெரிய மௌனம் சொன்னா ஞானத்தினுடைய விளைவாக மனதில் வந்த பேரமைதி, அதை தான் மௌனம் சொல்கிறோம். அந்த மௌனம் தான் என்னுடைய சொரூபம். ஆத்மாவுக்கு இன்னொரு பேர் மௌனம், ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் தான் துரியம், ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் தான் ஆனந்தம், ஆத்மாவுக்கு இன்னொரு பெயர் தான் நான். இந்த நிசர்கதத்த மகராஜ்னு ஒருத்தர் மகாராஷ்டிராக்கார், ஐஎம் தட் அப்படி ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். இங்கே இருக்குது லைப்ரரியில், பார்த்தீங்கன்னா பாருங்கள், அருமையாக எழுதியிருக்கார். அவர் சும்மா சாதாரண ஒரு தொழிலாளியாக இருந்தார். பார்த்தா அவர் பெரிய மகாத்மா அப்படிலாம் இல்லை. அந்த ஆத்ம விசாரம் எப்படி ரமண மகரிஷி செய்தாரோ நான் யார், அது போல் பெரிய பெரிய மகாத்மாக்கெல்லாம் சாதாரண சாமானியமாக செய்திருக்காங்க. சில பேர் சாஸ்திரத்தின் துணை கொண்டு செய்தார்கள், சில பேர் யோக பிரஷ்டனாக இருந்து அவர்களுக்காக ஏதோ ஒரு புரிதல். ஆனால் அவர்களால் என்ன பண்ண முடியாது, நான் முறையாக இப்படியெல்லாம் உபதேசம் செய்து மற்றவங்க புரிய வைக்கிறது கஷ்டம். ஆமாம், அவர்கள் பிரம்மனிஷ்டந்தான், ஸ்ரோத்திரியனாக இல்லை. ஆனால் நமக்கு எந்த குரு வழி காட்ட முடியும், நமக்கு தெரியும் ஸ்ரோத்திரியம் பிரம்மனிஷ்டம் ச குருமேவாபி கச்சேத். நன்கு முறையாக படித்தவரும் பிரம்மனிஷ்டனாக இருக்கின்ற யாரோ அவர்தான்
சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய சாதகர்களுக்கு படிப்படியாக சாதனங்களை சொல்லி கொடுத்து வழிகாட்ட முடியும்னு சொல்கிறோம். அதெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க, இன்றைக்கி இருக்காங்க. ஆனாலும் கூட அவர்கள் சொல்லுகின்ற விதம் நமக்கு புரிய முடியாது. ஏனென்றால் அவர்கள் நிலைக்கு நாம் நம்முடைய பக்குவம் வந்தால்தான் அவர்களை பிடிக்க முடியும், எட்டி பிடிக்க முடியும். இல்லைன்னா முடியாது. இல்லைன்னா படிச்சுட்டு நாமளும் குழம்பிக்கிட்டு இருப்போம். ஆக மௌனம், பெரிய மௌனத்தின் வைப்பை ஆத்மாவேன்னு சொல்கிறார், அல்லது பிரம்மம் சொல்லி அர்த்தம். அடுத்து 4வது பாடல். இந்த பாடல் திரண்ட கருத்தை பார்ப்போம். பதம் 3, சாலோகம், சாமீபம், சாரூபம் என்ற 3 பதவி ஞான பத பரிசு, சாயுஜ்யம், சதம், அதாவது சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய ஒரு முறைகளை சொல்கின்றார்கள். அது என்று அப்படி என்றால் பதங்கள் இருக்கின்றது. நிராலம்ப பற்றுக்கோடு இல்லாத விதம் அந்த வேற்றுமை, அது இல்லாமல் இருக்கின்ற தன்மை. பதமுக்திகள் 3ஐயும் கடந்தவர்க்கு மேலான ஞான பதத்துக்குரிய பரிசாகிய சாயுஜ்யம் தந்து உனது அருகிலேயே உன்னோடையே இருக்கக்கூடிய தன்மையை தந்து நிலைத்ததாய் பற்றுக்கோடு இல்லாததாய் அனைத்துக்கும் சாட்சியாய் தொடக்க நிலை ஆகி வேற்றுமை பலவும் கடந்து அறியாமை என்னும் ஆணவமலை இருட்டை பிளந்து எழுச்சியுற்று மலமற்றதாகி அறுவகை சமயங்களும் காணாத பேரின்ப பெருங்கடலை மௌனத்தின் வாழ்வை அப்படி சொல்லி இந்த பாட்டை முடிக்கிறார். அடுத்து 4வது பாடல். வாழ்வனைத்தும் தந்த இன்பமா கடலை நல்லமிர்தை மணியை பொன்னை தாழ்வர என் உளத்து இருந்த தத்துவத்தை அத்வைத சாரம் தன்னை சூழ்பெரும் பேரொளியை ஒளி பரந்த பரவெளியை இன்ப சுகத்தை மாறாது 7 உலகம் கலந்து இன்றாய் நாளையாய் என்று மாம் இயற்கை தன்னை வாழ்வனைத்தும் தந்த இன்பமா கடலை நல்லமிர்தை மணியை பொன்னை தாழ்வர என் உளத்திருந்த தத்துவத்தை அத்வைத சாரம் தன்னை சூழ்பெரும் பேரொளியை ஒளி பரந்த பரவெளியை இன்ப சுகத்தை மாறாது 7 உலகம் கலந்து இன்றாய் நாளையாய் என்று மாம் இயற்கை தன்னை இறைவனுடைய இயல்பை எழில்பெற கூறுகின்றார் இந்த வார்த்தைகள்னால. தாய்மலர் பாடல்களில் சில பாடல்கள் நமக்கு பரிச்சயமாக இருக்கும், பல பாடல்கள் பரிச்சயமாக இருக்கிறது இல்லை. ஆனால் இதன் உள்ளே சென்று பார்க்கும் பொழுது தான் உபனிஷதங்களும் கீதையும் வேதாந்தத்திலும் என்னவெல்லாம் வார்த்தைகளை சொல்லி, பிரம்மசூத்திரத்திலும் பஞ்சதசியிலும் என்னென்ன வார்த்தைகள்லாம் சொல்லி இறைவனுடைய இயல்புகளை விளக்குகின்றது, அவ்வளோ விஷயத்தையும் இங்கே வச்சிருக்கார். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது. ஒரு முறையும் படிக்கும்பொழுது ஒவ்வொரு விதமாக அதனுடைய ஆழ்ந்த அர்த்தங்கள் நமக்கு புரிகின்றது. அப்போ எவ்வளோ தூரத்துக்கு அவருக்குள்ளும் கூட இந்த சாஸ்திர ஞானமானது சென்றிருக்கும். அந்த காலத்திலலாம் படிக்கும்போது சமஸ்கிருதமும் தமிழ் 2 சேர்ந்து தான் படிப்பாங்க. அப்படி தான் இருந்திருக்காங்க. கம்ப நாட்டு ஆழ்வார் கம்பராமாயணத்தை எழுதினார் சொல்லி சொன்னால் வால்மீகியினுடைய ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் படிக்காத எழுதியிருப்பார். வில்லிபுத்தூரார் பாரதத்தை எழுதினார்னா வியாச பாரதத்தை படிக்காமல் எழுதியிருப்பார். இன்றைக்கி சும்மா மொழி பேதத்தை பார்த்துக்கிட்டு சும்மா வெறும் அரசியலுக்காக நம்முடைய தர்மத்தையும் தேசத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் வாழ்க்கை முறையும் பெரியவர்கள் ஏற்படுத்திய இதெல்லாம் யாரால்னா கட்டு அமைக்க முடியுமா? இது வெறும் சுய லாபத்துக்காக சுயநலவாதிகளாக ஊழல் செய்து கொண்டு கொள்ளையடித்து கொண்டு தமிழை பேசிக்கிட்டு நம்ம தர்மத்தை நாசமாக்கிக்கிட்டு இருக்காங்க. இது எவ்வளோ பெரிய பாவம் இல்லை இது? உயிர்களுக்கு அவைகளுடைய வினைகளுக்கு ஈடாய் வாழ்வை தருபவன் இறைவன். ஆதலின் வாழ்வனைத்தும் தந்த இன்ப மாகடலைன்னு சொல்றார்.
எனக்கு கொடுத்த வாழ்வு என்னென்ன, அவன் தந்தது அப்படிப்பட்ட இன்ப மாகடல், இன்ப சாகரம், சமுத்திரம் சொல்றார். நாம சஞ்சார சாகரத்துல சாகரம், அவர் இன்ப சாகரம் சொல்றார். நாம சம்சார சாகரத்துல சாகிறோம், அவர் இன்ப மாகடல் சொல்றார். இறைவன் இன்பமயமானவன், இன்பமே வடிவானவன். அதனால தான் பாருங்க, நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை எஞ்சோம் நடலையெல்லாம் ஏமாப்பும் பின்னி அறிவும் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. எப்பா எவ்வளோ ஏக்காரம் போட்டு சொல்றாரு பாருங்க, இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. இறைவன் இன்பமயமானவன், உயிர்கள் அடியார்களுக்கும் இன்பம் செய்பவனே, ஆகையினால இன்பமா கடலை சொன்னார். இன்னொரு இடத்துல சொல்வார், இன்பக் கடலுள் புகுந்திடுவான் இரவும் பகலும் தோன்றாமல் அன்பால் கரைந்து கரைந்துருகி அண்ணா அரச எனக்கூவி பின்புற்றழு செய் என விழிநீர் பெருக்கி பெருக்கி பித்தாகி துன்பக் கடல் விட்டு அகழ்வேனோ சொரூபானந்த சுடற்கொழுந்து. இது தாய்மலர் பாடல் தான். இன்பக்கடலுள் புகுந்திடுவான், எப்பொழுதும் இன்பக்கடல் என் உளமே புகுந்த. அதனால் இந்த தைத்திரிய உபநிஷத்தில் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் வந்தால் தெரியும், பிரவேச சுருத்தி என்று ஒரு பகுதி உண்டு. இறைவன் இந்த உலகத்தை படைச்சி அதனுள்ளே புகுந்தார் அப்படி சொல்லி ஒரு வார்த்தை வரும். அது எப்படி புகுந்தார், என்னமா புகுந்தார், ஒரு பெரிய விசாரம் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம், அடுத்த கிளாஸில் வந்தால் வரும், உங்களுக்கு போட்டுவாங்க. இங்கே சொல்கிற என் உளமே புகுந்த, அதனால் என் உளமே புகுந்திருக்கின்றான். அது கடைசியில் நிறைவு என்னென்னா, ஒரு வீட்டை கட்டி ஒருத்தர் உள்ளே புகிறது போல, அது போலையா சொன்னால் அப்படி இல்லை. அவர் எல்லாரோட உள்ளத்தில் அறிவிலும் அவர் வீட்டு இருக்கின்றார். ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ்லாம் சொல்கிறோம் பாருங்க, சிதாபாசன், அதுதான் அர்த்தம் என்று ஆச்சாரியர் ஆதிசங்கர் அங்கே பெரிய ஒரு விசாரம் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறார். அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்கிறார். பிருகதாரண்யத்துக்குள்ள 11 காரணம் சொல்கிறார். நாம் ஒரு 3 காரணத்தை பார்த்து கிளாஸ் போட்டிருப்போம், பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப அழகாக இருக்கும். ஆக இறைவன் இன்பமயமானவன், உயிர்கள் அல்லது அடியார்களுக்கு இன்பமே செய்பவன். ஆகவே இன்பமா கடலை சொன்னார். அடுத்து நித்திய ஞானானந்த வாழ்வை, நிறைவை, என்னோட வாழ்க்கையை நிறைவு செய்பவர். ஆகவே அவர் எப்படிப்பட்டவரா, நல்ல அமிர்தை சொல்றார். நல்ல அமிர்தம் சொன்ன அமிர்தம் என்ன பண்ணோம், அமிர்தத்தை உண்டவர்களுக்கு சாகாத வாழ்வை தரும். அதுதான் மரணமிலா பெருவாழ்வு. சாகாத வாழ்வை தரும் சொன்னால் உடல் சாகாத இருக்குமான்னு அப்படி இல்லை. நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, ஆத்மாவுக்கு ஒரு நாள் மரணம் இல்லை. இந்த உடலுக்குத்தான் மரணம். இந்த உடல் மாறும் மறையும் எல்லா வித தன்மையும் இருப்பது. ஆனால் ஆத்மா என்றும் உள்ளது, நித்தியமானது, அதற்கு இறப்பே இல்லை. ஆகவே அமிர்தத்தை உண்டவர்கள் சொன்னால் நான் ஆத்மா என்ற அறிவை பெற்று கொண்டவர்கள், எனக்கு மரணமே இல்லை என்ற அறிவில் நிலை பெற்றவர்கள், ஆண்டான் அளித்த அந்த மௌனி அளித்தான் அந்த அறிவிலே நிலை பெற்றிருப்பவர்கள். நின்றால் தெரியும் இல்லையா, அந்த அறிவிலே நிற்க வேண்டும் சொல்கிறார். வேண்டா விருப்பு வெறுப்பும் அந்த வில்லங்கத்தாலை விளையும் ஜனனம், ஆண்டான் உரைத்தபடியே சற்றும் அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சே. ரொம்ப அழகான வார்த்தை அது. வாழ்க்கைக்கு வில்லங்கமே என்னென்னா விருப்பு வெறுப்பு தான். அது உனக்கு வேண்டான்னு சொல்கிறார். விருப்பு வெறுப்பை நீக்கி பார்த்தா நீ யார் என்பது உனக்கு நன்கு புரியும். அந்த நிலையிலேயே நீ குருநாதர் கொடுத்த அந்த அறிவிலேயே இருந்து கொள் சொல்கிறார். குருநாதர் என்ன கொடுத்தார், நீ ஆத்மா என்ற அறிவை கொடுத்தார். அந்த அறிவிலேயே அசையாதிருந்து கொள் அறிவாகி நெஞ்சு. அருளாலை எவையும் பார் என்றான், அத்த அறியாதை சுட்டி என் அறிவாலை பார்த்தேன். இருளான பொருள் கண்டதெல்லாம் கண்ட என்னையும் கண்டிலேன் என்னேடி தோழி. எல்லாம் ஆனந்த கழிப்பில் அழகாக சொல்கிறார். குருநாதர் கொடுத்த அறிவாக நீ இருந்து கொள் சொன்னார். ஆனால் நடுவில் என்னுடைய அறிவு மேலே வந்துடுது. நான் மாறுபவன் மறைபவன் இல்லையா, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், இந்த நோய் வந்துடுது நிறைய. அப்படி இருக்காதுன்னு சொல்கிறார் சாஸ்திரம். நம்ம பார்த்து என்னடா உனக்கு என்ன குறை, உனக்கு நீ ராஜா, நீ இன்பமே வடிவானவன், ஆனந்த ஸ்வரூபி, நீ மாறாதவன் மறையாதவன் இரவாதவன் பிறவாதவன் என்றும் உள்ளவன் நித்தியமானவன், ஆனந்த சாகரன். ஆனந்த சாகரா முரளிதரா பாடுறோம் அவ்வளோதான். வாழ்வை நிறைவு செய்பவர், மோட்சத்தை தருபவர். ஆகவே நல்ல அமிர்தை மரணமிலா வாழ்வை தருபவர்.
ஒன்று தெரிஞ்சுக்கணும், மரணமில்லா வாழ்வு என்பது நான் ஆத்மா என்று புரிதல் தாங்க. அந்த புரிஞ்ச பிற்பாடு மரணம் உடலுக்கு வரும். அதனால தான் சொல்லுவார், ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதானிஷ்டர் நினைவதில்லை. இன்னைக்கு சித்வான் சுவாமி அந்தர்யோகத்தை அதை எடுத்தேன். ஆமாம், ஜெகமீது இருந்தாலும் மரணம் உண்டு என்பது, உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்கள் நான் என்றுமுள்ள நித்தியமான ஆனந்த ஆத்மா, அது இரவாதது பிறவாது என்ற அறிவு உடையவர்களுக்கு மரணத்தை பற்றி நினைக்கிறதே இல்லையா. ஆமாம், இறப்பதற்கு என் கடவைன்னு சொல்கிறது போல் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. நான் ஆத்மா, அவ்வளோதான், எனக்கு இறப்பும் இல்லை பிறப்பும் இல்லை. முருகனுக்கு எப்பெம்மான் முருகன் பிறவான் இரவான். ஆனால் அவருக்கு பிறந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தான் புராணம் சொல்கிறது என்ன, அதை பிரம்மமாக அந்த இடத்துல போட்டுக்கிட்டோம்னு சொன்னால் கடவுள் பிறந்தவன் இல்லை இறப்பவனும் இல்லை. இந்த ஹிட்லர் இடத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸருக்கு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தானா, அவன் போய் சொன்னானா திடீர்னு ஒரு நாள் கடவுள் இறந்து போயிட்டா செத்து போயிட்டார் சொன்னான். அவனை ஏற்றுக்கிட்டான். அப்படியா, எப்போ ஃபியூனரல் ப்ரொசேஷன்லாம் கிட்ட அவர் சொன்னது என்னவா, பிறந்த கடவுளை இறந்துட்டார் சொன்னார். நமக்கு சொல்கிற சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, இறைவன் பிறவாதவன், என்றும் உள்ளவன், நித்தியமானவன். இப்போது ராமநவமி கொண்டாடும், கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடும், பிள்ளையார் சேர்த்து கொண்டாடும். பிரம்ம ஜெயந்தி என்னைக்குன்னா கொண்டாடி இருக்கிறோமா? பிரம்மம் என்னைக்குன்னா பிறந்ததா? சரி, பிரம்மம் மட்டும் பிறக்கலை, நான் ஆத்மாவாகி நானும் பிறந்தவனா என்று இருக்கிற டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கன்னா, இந்த உடலுக்கு டேட் ஆஃப் பர்த் சொல்லலாம், ஆத்மாவிற்கு தாய்மனர் அழகாக சொல்கிறாருங்க இந்த கருத்தை. உபனிஷத் வார்த்தையை தான், என்று நீ அன்று நான் உன்னடிமை அல்லவோ யாதேனும் அறியாவரும் துரும்பனன் ஆனாலும் கைவிடுதல் நீதியோ தொண்டரோடு கூட்டு கண்டாய். சுத்த நிர்குணமான பரதெய்வமே பரஞ்சோதிய சுகவாரி தலைப்பில் இருக்க இந்த வார்த்தை வருது. என்று நீ அன்று நான், நீ என்னைக்கு அன்னைக்கே நான். ஆகினால் என்ன, ஜீவனும் அழிவில்லாதவன் தோன்றாதவன், அவ்வளோதான். நடுவில் ஏதோ காரணத்தினால இந்த சரீரம் வந்திருக்கு, கர்மா வந்திருக்கு. சரி சாமி, எப்போ சாமி எனக்கு முதல் கர்மா வந்து, அந்த கேள்விக்கு பதிலே இல்லை. பதில் இல்லைன்றது தான் பதில். ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிடுறோம், அவ்வளோதான். டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏன் டாக்டர் ஜுரம் வந்து எனக்கு தெரியல, இப்போ வந்திருக்கு, மருந்து கொடுத்துருக்கேன், இனி ஜுரமே வராதா? ஜுரமே வரல, நான் எப்படி அப்போ பிழைக்கிறது? நீ போயிட்டு வாங்கிட்டு வர, அதுக்கு மருந்து இருக்காடா? அதுக்கு இல்லை, இப்போ வந்திருக்க கொடுக்குற. அது போல் நமக்கு பிறை வந்திருக்கு, போக்குறதுக்கு வழி இருக்குது, அவ்வளோதான். அதை நான் சொல்லி கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கும். அதுதான் மோட்சன்னு சொல்கிறோம். அதில் மரணமில்லா வாழ்வு என்றால் உடலுக்கு மரணம் உண்டு, ஆத்மாவாகி எனக்கு மரணம் இல்லவே இல்லை. இந்த கருத்து மனதினுடைய ஆழத்தில் கொண்டு போய் வச்சிடணும். சாமி வயசாகுதுன்னு என்ன ஆகணும்? ஒன்றே ஆக மாட்டோம், போயிடுவோம், அவ்வளோதான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதுட்டு பேரினை நீக்கி பிணம் என்று பெயரிட்டு சூரியன் காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, எப்போ வாடா அப்பா பசி எழுது, காப்பி இருக்கா டிஃபன் இருக்கா போய் சாப்பிடலாம் வான்னு வந்துடுவாங்க, அவ்வளோதான். நீரினில் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே. ஏதோ கொஞ்சம் சொத்து பத்து இருந்தால் அதுக்காக அடிச்சுக்குவாங்க, அதுக்காக கொஞ்ச நாள் நினைப்பாங்க. அதுவும் இல்லையா, போனவன் போனால் விடுறா அப்பா, போனவன் தின்ன இருந்தவனுக்கு வாழ்ந்துடுவாங்க. இதான உலக இயல்பு. அதுக்காக வச்சு பாதுகாத்துக்கிட்டா இருப்பாங்க? ஒன்றும் கிடையாது. அதில் மரணம் என்பது உடலுக்குத்தானே தவிர ஆத்மாவாக எனக்கு மரணம் இல்லை. நல்ல மனசில் வச்சுக்கணும். இறைவன் செந்நிறமுடையவன், இங்கே சொல்கிறார், பொன்னிறமுடையவன், சிறப்பும் அழகும் உடையவன், ஆனந்தம் பயப்பவன். ஆகவே மணியை பொன்னை என்றார். பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே, அன்னே உனையல்லால் வேறு யாரையும் நினைக்கேனே. யாரையும் நினைச்சேன், அவனே நினைச்சேன். சாஸ்திரம் சொல்கிறது சிவனே சிவனே நினை. அவனே நினச்சி பாவத்தை தேடிக்காதே, சிவனே நினை. யாரை நினச்சாலும் நம்ம மனசில் விருப்பு வெறுப்பு இருக்கு இல்லையா? நல்ல நினைப்பாக வருது. நம்ம மருமகனை நினச்சா, சம்பந்தியை நினச்சா, மருமகளை நினச்சா, மாமியாரை நினச்சா நல்ல எண்ணமாக வருது இல்லையே? ஆகல அவனே நினைக்காதே, சிவனே நினை. உனக்கு புண்ணியம் வரும். போகிற வழிக்கு என்ன புண்ணியம்? அதுக்கு இறைவன் செந்நிறமுடையவன், பொன்னிறமுடையவன், சிறப்பும் அழகும் உடையவன். அதனால பாருங்கள், கோயில் விற்கிறாங்க, எல்லா அழகும் கலையெல்லாம் கோயிலில் கொண்டு வச்சுட்டாங்க. பகவானுடைய திருமுகத்தை பார்த்திங்கன்னா அந்த அழகில் என்ன பண்ணுற, அலங்காரத்தை சொக்கி போடுறோமே, அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு இருக்கு. ஏன், மனது அங்கே குவிவதற்காக ஏற்படுத்தப்பட்ட விஷயங்கள். அதனால தான் எல்லா கலைகளும், சிற்ப கலைகளும், ஓவிய கலைகளும், நாட்டிய கலைகளும் எல்லாம் கோயிலில் வச்சாங்க. கண்கால் காண்மீன்களும், செவிகால் கேண்மீன்களும், மூக்கே நீ முரள்வாய் இல்லையா, கைகால் கூப்பித் தொழில் திருவங்கமாலையில் அழகாக சொல்கிறாரு.
எல்லாத்தையும் அங்கே கொண்டு ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காக? நாம் கடைசியில் வாழ்வின் முடிவாய் விளங்குவதிங்கு இறைவன் திருவடி நீள. கடைசியில் நீ சென்று அடைய வேண்டியது அந்த இடம்தான். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையுடைய அபோர்டுன்னு சொல்கிறார். அதுதான் நீ அடைய வேண்டிய அடைவிடம், வேறு எதுவும் இல்லை. பறவைகள் எங்கு சுற்றினாலும் இரவு நேரத்தை அது வந்து சேர்வதற்கு ஒரு இடம் வச்சிருக்கும். அதுபோல் நீ எங்கே சுற்றினாலும் கடைசியில் சென்று சேருகின்ற இடம் அவனுடைய திருவடிகள் தான். திருவடின்னா இங்கே மோட்சம்னு சொல்லி அர்த்தம் நம்ம பண்ணிக்கணும் ஞானகாண்டத்தில். அதுதான் நீ சேருகின்ற இடம். அதுதான் இந்த உடல் எடுத்ததுடைய பிரயோஜனம். ஆகவே ஆனந்தம் பயப்பவனும் ஆக இருப்பதனால் மண்ணை பொன்னை சொல்லி சொன்னார். இறைவன் எல்லார் மனதும் உரைபவன், உண்மை பொருளாய் இருப்பவன். அவன் ஜீவர்களின் உள்ளத்தில் உரைகின்ற வரையில் தாழ்வு வராது, யாதொன்றும் குறைவில்லை. குறையொன்றுமில்லாத கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சன்மானம். ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு, மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெழும்பா. யார் சொன்னது? வில்லிபுத்தூர் கவியரசி அன்னை ஆண்டாள். அப்படிதான் சொல்லணும். சாதாரணமாக வார்த்தைகளாக இது. நம்ம தமாஷா சொல்லுவோம். மார்கழி மாதத்துக்கு பெருமாள் கோயில் போகிறதுக்காக காலையில் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, 4 பெருமாள் கோயில் போயிட்டு வந்தால் காலையில் டிஃபன் ஓவர். அதனால் என்ன சொல்லுவோம், மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல். அதெல்லாம் ரொம்ப அருமையான விஷயங்களை பாடி வச்சுருக்கா. குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உன் தன்னை, குறையொன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா. அழகாத்தான் இருக்கு. நமக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனால் நாம் தான் எல்லா குறையும் இருப்பதாக நினைக்கிறோம். ஏன் தெரியுமா? குறைவுடைய உடலையும் உலகத்தையும் மனதையும் நான் நினைப்பதால் அதில் நிறைவை எதிர்பார்க்கின்றோம். குறையுடைய ஒன்றிலிருந்து நிறைவு வரவே வராது. அனாத்மா என்றுமே குறைவுடையது, ஆத்மா என்றுமே நிறைவானது. அந்த நிறைவுடைய ஆத்மாவாக நான் என்னை புரிந்து கொண்டால் நான் எப்போ என்ன நிறைவுடையவனே. நம்ம குழந்தைங்க தான் வந்தா உனக்கு என்னடா ராஜா ஒரு குறையும் இல்லை, தட்டி கொடுக்குறோமே. சாஸ்திரம் நமக்கு அப்படி தட்டி கொடுக்குது. உலகம் எப்போ பார்த்தாலும் நீ அப்படி இப்படி குறைவானோ மோசமானோ நல்லவன் இல்லை, அப்படிதான் உலகத்தை அவர் சொல்கிறாங்க. நீ உருப்படாதவன். சாஸ்திரம் சொல்கிறது அப்படிலாம் இல்லை. நீ நிறைவானவன், ஆனந்த வடிவன். நீ உனக்கு என்ன குறை இருக்கு? குறைவிலா நிறைவா ஞான கோதிலா நந்த வெள்ள துறையிலே படிந்து மூழ்கி நான் தோன்றாவார் உள் உரையிலே உணர்த்தி போன உன் சுடர் வைவால் தந்த இறைவனை உனைப்பிரிந்து இங்கு இருக்கிலேன் இருக்கிலேனே. சிவபோகம் எனும் பேர் இன்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது சொல்கிறார். இன்புற்றிட நாம் இனி எடுத்த தேகம் விழுமுன் புசிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீர். காகம் உறவும் கலந்துண்ண கண்டீர் அகண்டாகார சிவபோகம் எனும் பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது. ஆக அவன் ஜீவர்களுடைய உள்ளத்தில் உரைகின்ற வரையில் தாழ்வே வராது, ஒரு தாழ்வும் வராது, ஒரு குறையும் இல்லைன்னு சொல்கிறார். இல்லை சாமி எனக்கு நிறைய குறை இருக்குன்னா, தாழ்வு வர என் உள்ளத்தில் இருந்த தத்துவத்தை, தாழ்வு நீங்க என் உள்ளத்தில் இருந்த தத்துவத்தை அத்வைத சாரம் தன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அத்வைத சாரம், அவன் ஒன்றாகவே மட்டும் இருப்பவன், இரண்டற்றவன். அத்துவித வஸ்துவை சொல்பிரகாசத்தனியே 3வது பாடல். அத்துவித அனுபவத்தை இன்னமின்னும் அருமறைகள் அறியாத நித்தியத்தை நிராமயத்தை தன்னருளால் நினைவுக்குள்ளே வைத்து வைத்து பார்ப்பவரை தானாக என்னால் வளர்த்து காக்கும் தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை. நல்ல அழகான பாடலுங்க இதெல்லாம். நீங்கள் ஞாபகம் வந்தால் அந்த பாட்டெல்லாம் தாய்மன்னர் புஸ்தகத்தை எடுத்து பாருங்க, படிங்க. தன்மயமாம் ஆனந்த தெய்வம் தன்னை, அது வேறு ஒன்றாக இல்லை, என்மயமாக இருப்பது. இப்போ நாம் சாப்பிட்ட உணவு 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்கு பிற்பாடு என்ன ஆகின்றது? அப்படி சாரமெல்லாம் நம்முடைய உடல் மயமாகி விடுகின்றது. அது அங்கங்கே போய் உட்காந்துக்குதா? கத்திரிக்காய் முருங்கைக்காலாம் உட்காந்துருக்கான்னா இல்லை, நம்மயமாகி விடுகின்றது. அதுபோல் என்மயமாகவே இருப்பது தன்மயமாம் எதுவென்றால் ஆனந்த தெய்வம் தன்னை, அது ஆனந்த வடிவாக இருக்கக்கூடியது. நம்ம அழகா அத்வைத அனுபவத்தை அருமறைகள் இன்னம் அறியோமெனும் நித்தியத்தை நிராமயத்தை. நிராமயம் சொல்ல ஆமயம் சொல்லி சொன்னால் நோய், நிராமயம் என்றால் நோயற்றது. ஆத்மாவிற்கு நோய் இல்லை, உடலுக்குத்தான் எல்லா நோயும். தலைவலி வயிற்று வலியெல்லாம் உடலுக்குத்தான், ஆத்மாவுக்கு இல்லை. நீ என்ன நோயற்றவன். தாய்மன்னர் ஒன்று எடுத்து கேட்பார், நோய்களற்ற சுக வாழ்க்கையான்னு கேட்பார். எனக்கு அதெல்லாம் கொடுன்னு கேட்குறேன். எதுக்குன்னா நோய் வந்தால் ஒன்றையும் பண்ண முடியல, ஒன்றையும் சிந்திக்க முடியல, ஒன்றும் செயல்பட முடியல. ஆக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் கடவுளே எனக்கு கருணை காட்டி நோய் இல்லாமல் இருக்கணும்ப்பா, நோய்களற்ற சுக வாழ்க்கையான்னு கேட்குறார். அதுக்கு வேண்டுறார். வேண்டும் தான், இருக்கிற வரையில் உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமே.
ஆக அத்வைத சாரம் தனி, அது ஒன்றாக மட்டும் இருப்பது, அது ஒன்று மட்டும்தான் இருக்கின்றது. அத்வைத சாரம் சொல்றார். இறைவன் ஒளிமயன், சூழப்பெரும் பேரொளியை பரவெளியாய் உள்ளவன், சுகஸ்வரூபன், சர்வ வியாபி, என்றுமுள்ள இயற்கை தன்னை சொல்றார் பாருங்க. ஏழு உலகம் கலந்து இன்றாய் நாளையாய் என்றுமாம் இயற்கை தன்னை, என்றுமுள்ள இயற்கை அப்படி சொல்லி ஒரு இடத்துல சொல்றார். வாழ்வனைத்தும் தந்த இன்ப மாகடலை நல்லமிர்தை மணியை பொன்னை தாழ்வரை என் உளத்திருந்த தத்துவத்தை அத்வைத சாரம் தன்னை சூழ்பெரும் பேரொளியை ஒளி பரந்த பரவெளியை இன்ப சுகத்தை மாறாது ஏழு உலகம் கலந்து, இந்த உலகம் அனைத்தும் அவன்தான் இருக்கின்றான், அவனன்றி வேறு எதுவுமே இல்லை. ஆகாசம் எங்கே இல்லை, அல்ல ஆகாசம் எங்கே இருக்கு, அதுதான் எங்கே இருக்கு. அதுபோல ஏழு உலகம் அவன்தான் இருக்கின்றான். நாம் நினைக்கிற இந்த ஒரு பூமி, இந்த ஒரு சோலார் சிஸ்டம், இதுபோல் எத்தனையோ சோலார் சிஸ்டம் இருக்குது. அண்டம், பேரண்டம், பகிரண்டம் அப்படிலாம் சொல்கிறாங்க. மில்கி வே, யூனிவர்ஸ் அப்படிலாம் சொல்கிறத பார்த்தா இன்னும் எத்தனையோ இருக்குது. எத்தனை உலகத்தை என்னென்ன ஜீவர்களுக்கு நமக்கு தெரியாது. இந்த உலகத்தில் 1/3 தான் நிலப்பகுதி, இதில் இவ்வளவு ஜீவர்கள். இன்னும் கடலில் இதை விட விசேஷமான ஜீவர்களும் நிறைய மினரல்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு உலகமே எப்படின்னா அவனுடைய படைப்பில் இன்னும் எத்தனை உலகம் எப்படி இருந்தது யாருக்கு தெரியும், வியப்பாக தான் இருக்கு. ஆக ஏழு உலகம் கலந்து இன்றாய் நாளையாய் என்றுமா, என்றுமே காலமே அவர்தான் படைத்தவர், காலமே அவர் படைத்தது தான். அப்படி உள்ள இயற்கை தன்னை, என்றுமுள்ள இயற்கை தன்னை உயிர்களுக்கு எல்லா விதமான வாழ்வையும் தந்து உதவும் இன்பமயமாகிய பெருங்கடலை, நல்ல அமுதத்தை, மாணிக்க மணியை, பொன்னை தாழ்ச்சியின்றி என் உள்ளத்தில் குடிகொண்டிருந்த உண்மையை ஜீவனும் சிவனும் இரண்டர கலக்கும் என்னும் அத்வைத கொள்கையின் சாரத்தை. ஜீவன் சிவன் ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவன் இடத்துல கொஞ்சம் கொம்பு இருக்கு, சிவன் இடத்துல கொம்பு இல்லை. ரெண்டு அந்த கொம்பை நீக்கினா என்ன, சிவன் சிவன் தான். அது எங்கே இருக்கு, சவமாகி இந்த உடலுக்குள்ள சிவம் இருக்கு. இந்த உடல் சவமாவதற்குள் நீ சிவத்தை பார்த்துடு, அந்த பிரம்மத்தை பார்த்து. இந்த உடல் சவமாக போகின்றது, அது இல்லைன்னா சவம் தானே. அதுக்குள்ளே என்ன பண்ணு, சிவனை பார்த்துடு. சிவன் எங்கே இருக்கிறாரு, எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இல்லை, உன்னுள்ளே இருக்கிறார், நீயாக இருக்கிறார், நீ தான் அது. அதுதான் அத்வைதம் சொல்கிறது. கொழுக்கட்டையில் எப்படி பூரணம் இருக்கோ, இந்த கொழுத்த கட்டையிலே இருப்பது என்ன, சிவம் என்ற பூரணமே. சிவம் என்ற பூரணம், சிவம் தான் பூரணம். பூரணம் என்றால் சிவம் சொல்லி அர்த்தம். சாமி எனக்கு கொழுப்பு நிறைய இல்லைங்க சாமின்னு சொல்லாதீங்க, ஒரு வார்த்தைக்காக சொல்கிறோம். ஆமாம், ஆனால் இப்படி தான் இருக்கிறாங்க. டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு ரொம்ப கொலஸ்ட்ரால் இருக்குன்னுடுறாரு, அது என்ன பண்ணுறது தெரியல. அப்புறம் அதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்காது, கெட்ட கொலஸ்ட்ரால் இருக்குது, நமக்கு என்ன தெரியுது, ஏதோ ஒரு சாப்பிட்றோம், ஏதோ வாழ்ந்துட்டு போகிறோம். சீவனும் சிவனும் இரண்டர கலந்துள்ள அந்த அத்வைத கொள்கையின் சாரத்தை சூழ்ந்து நிற்கும் பெரிய பேரொளி பிழம்பை, ஒளிபரவ நிற்கும் மேலான வெளியை, இன்பமாகிய அனுபவத்தை எப்பொழுதும் ஒரு தன்மையாய் உலகு ஏழினும் கலந்து இன்று நாளை என என்றும் விளங்கும் இயற்கை தன்னை, இயல்பினை ரொம்ப அழகாக சொல்கிறார். அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம்.